ஹாய் ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய காலேஜை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அவங்களுடைய கேம்பஸ் எப்படி இருக்குது, பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, அவங்களுடைய கட் ஆஃப் எவ்வளோ வருது லாஸ்ட் இயர், அதேமாரி ஃபீஸ் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது, காலேஜ் ஸ்ட்ரிக்டாக இருக்குமா அப்படின்றத பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கூடிய எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய காலேஜஸ்னுடைய ரிவ்யூஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக சேனலுடைய பேஜுக்கு போய் கண்டிப்பாக பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. ஓகே, இந்த கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடில் இருக்கக்கூடியது. இது 1984 இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஓல்டஸ்ட் காலேஜ்னே சொல்லலாம். அதே மாதிரி இவங்க வந்து அட்டானமஸ் காலேஜ். ஸோ அட்டானமஸ்னாலே உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நேக் கமிட்டியினுடைய A++ கிரேடு இவங்களுக்கு இருக்குது. ஸோ A++ காலேஜ் அப்படின்னாலே இது ஒரு பெஸ்ட் காலேஜ்னே சொல்லலாம். ஸோ கண்ணை மூடிட்டு இந்த காலேஜில் நீங்கள் அட்மிஷன் போடலாம். ஓகேங்களா, அந்த அளவுக்கு ஒர்த்தான காலேஜ் தான். அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இவங்களுடைய NRF ரேங்க்கும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரொம்ப ரீசனபிளான 101 ரேங்க்கும் வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த ரேங்க் இருக்கிற காலேஜில் இதுவும் ஒரு நல்ல காலேஜ்னே சொல்லலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இது ஒரு பெஸ்ட் காலேஜ்னே சொல்லலாம். இன்னும் ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குது, சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. என்ன அப்படின்னா இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க பார்த்துக்குங்க. ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய காலேஜை விட ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே இருக்கும். அதே மாதிரி ஈரோடுலேருந்து இது ரொம்ப உள்ள இன்டீரியரில் இருக்குது. ஸோ அதனால் ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் ஒரு ஊர்லேருந்து போகிறீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு இது இன்டீரியரில் இருக்கக்கூடியது. மற்றபடியாக பார்த்துட்டிங்கன்னா இது வந்து காலேஜ் வந்து ரொம்ப ஏர்லியராகவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது ஏர்லி ஒரு 8:30 8:45 காலேஜ் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் வேகமாக போக வேண்டியிருக்கும். அதேமாதிரி நிறைய கிளாஸஸ் வைக்கிறதுனால லேட்டாகவும் விடுவாங்க. ஸோ ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் இவங்கள குறையே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு பக்காவாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நார்மலாக தான் இருக்கும். ஸோ ஹை லெவலில் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாமே நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூ வச்சு தான் சொல்கிறேன். ஸோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பற்றி நார்மலாக தான் இருக்கும். ஆனால் அகாடமிக்கை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 இன்ஸ்டியூஷன்னே சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இந்த காலேஜினுடைய கட் ஆஃப் லாஸ்ட் இயர் எவ்வளவா இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த காலேஜினுடைய ஃபீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ எல்லா காலேஜில் இருக்கிற மாதிரி தான். ஸோ அட்மிஷனை அகாடமிக்கை பொறுத்த வரைக்கும், அதாவது காலேஜ் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 1.5 lakhsக்குள்ளேயே முடிஞ்சிடும். அதே மாதிரி ஹாஸ்டலில் பொறுத்த வரைக்கும் 1 lakhலேருந்து 1.2 lakhsக்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ அரௌண்டு 2.7 lakhsக்குள்ளே இந்த காலேஜினுடைய 1 year ஃபீஸை கம்ப்ளீட்டாக எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ ஏன் சொல்கிறேன்னா இந்த ஃபீஸில் வந்து உங்களுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸும் பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. நிறைய காலேஜஸ் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ வருஷத்துக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 1200 ஸ்டூடெண்ட்ஸு கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா அதில் 1100 ஸ்டூடெண்ட்ஸுமே கம்ப்ளீட்டாக பிளேஸ்மெண்ட் ஆகிடுறாங்க. ஒரு அரௌண்ட் 220 கம்பெனிஸ் வந்து விசிட் பண்ணுறாங்க. அதனால் ஏதாவது ஒரு கம்பெனிஸில் அவங்க வந்து பிளேஸ் ஆகிடுறாங்க. சேலரியும் பார்த்துட்டிங்கன்னா மினிமம் 3 lakhs per annumலேருந்து ஒரு 6 or 7 lakhs per annum வரைக்கும் உங்களுக்கு ஜாப் வாங்கி கொடுத்துட்றாங்க. ஸோ அந்தளவுக்கு பிளேஸ்மெண்ட்ஸும் பெட்டராகவே இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஆக மொத்தத்தில் இந்த காலேஜில் நம்ம கண்டிப்பாக சேரலாம். அந்தளவுக்கான ஒர்த்தான காலேஜ் தான். அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா கட் ஆஃப் எவ்வளோ மார்க் இருந்தால் தான் இந்த காலேஜில் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஸோ நம்ம பார்த்துட்ருக்கிறது கொங்கு இன்ஜினியரிங் காலேஜினுடைய லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எவ்வளோ வரைக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸ் கோர்ஸுக்கு வந்து 180 OCக்கும் BCக்கும் 175க்கு மேலே இருந்தால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் மெஷின் லேர்னிங் இதுக்கு 175க்கு மேலே இருந்தால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் நீங்கள் 150 இருந்தாலே நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு கிடச்சிடும். அடுத்து நமக்கு பார்க்குறது என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன்ஸு இதில் 175 இருந்தாலே உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். அடுத்து சிவில் இன்ஜினியரிங் 160 இருந்தாலே கிடச்சிடும். அடுத்து கெமிக்கல் இன்ஜினியரிங் 160 இருந்தாலே எல்லா கம்யூனிட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு கிடச்சிடும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா 187. ஸோ 180க்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லா காலேஜஸ்லையுமே உங்களுக்கு ரொம்ப ஹை லெவலில் டிமாண்ட் இருக்கக்கூடிய கோர்ஸ் என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மெஷின் லேர்னிங்கு, இந்த மாதிரியான கோர்ஸஸ்க்கு தான் கட் ஆஃப் அதிகமாக இருக்குது. சிவில்க்கோ அல்லது மெக்கானிக்கலுக்கோ அல்லது கெமிக்கல் இன்ஜினியரிங்கோ இதுக்கெல்லாம் வந்து கட் ஆஃப் கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்ஸ்க்கும் கட் ஆஃப் 180 இருக்கணும். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் வந்து 172 மினிமம் இருக்கணும். அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் 165 இருந்தாலே எல்லா கம்யூனிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபுட் டெக்னாலஜி ஸோ 165 இருந்தாலே எல்லா காலேஜஸ்க்கும் கிடைக்கும், எல்லா கம்யூனிட்டி கிடைக்கும்.
இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு 180 இருந்தால், மேக்ஸிமம் 175 இருந்தால் எல்லா கம்யூனிட்டிக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 160 இருந்தாலே எல்லா கம்யூனிட்டிக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அதுக்கும் 160 இருந்தாலே எல்லா கம்யூனிட்டிக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய கோர்சஸ்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா இது மேக்ஸிமம் கட் ஆஃப், நீங்கள் அதாவது இவ்வளோ வரைக்கும் கிடச்சிருக்கு மினிமம் கட் ஆஃப். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ கட் ஆஃப் வேணுமாலும் நீங்கள் இதுக்கு மேலே வாங்கியிருக்கலாம். ஸோ இந்த கட் ஆஃப் இதுக்கு மேலே வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.